ஹே கைஸ், குட் ஈவினிங். திஸ் ஷங்கர். வெல்கம் பேக் டு இன்ஃபோ தமிழ. இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் டாபிக் பத்தி பேச போறோம். ட்ரெண்டிங் டாபிக்னோனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நான் சிஎம் விஜய் பத்தி தான் பேச போறேன் அப்படின்ட்டு. இப்ப லாஸ்ட் ஒரு 2 டேஸா வந்து நெறையா விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான். ஆனா இது ஏன் நான் சொல்றேங்கிறது போக போக உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, எப்பயுமே ஒரு கவர்மெண்ட்ட பத்தியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் சொல்றேன். ஆஸ்தான ஜோதிடர் அவருக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து ஆஃபீசர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டின்னு ஒரு பொசிஷன் வந்து குடுத்தாங்க கவர்மெண்ட்ல. அதுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே, உடனே அந்த குடுத்த ஆர்டர வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்டின்னா, எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு கருத்த வந்து தெரிவிக்கிறாங்கன்னா, அது நமது யாருக்கும் அகைன்ஸ்ட்டா இருக்கு அப்டின்னா, அது உடனே எடுத்தது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் தான். இந்த மாரி இந்த மாரி எல்லா விஷயத்திலயுமே வந்து நான் தான் செஞ்சது தப்பு அப்டி தெரிஞ்சா, அத உடனே வந்து திருத்திக்கிட்டா அது ரொம்ப நல்லது. அது வந்து அவங்க டீம்க்கு கட்சிக்கு நல்லது. தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாரி தான் 717 வந்து டாஸ்மாக் ஷாப் வந்து குளோஸ் பண்ணது. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா என்னன்னா, இதுக்கப்புறம் எப்படி விஜய் வந்து சிஎம் விஜய் வந்து எதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டா இருக்கணும் அப்படின்னா, எப்பவுமே ஒரு டாஸ்மாக் ஷாப் குளோஸ் பண்றாங்க அப்படின்னா, அது பக்கத்திலேயே வந்து என்னன்னா, மெயின் ரோட்ல இல்லாம சந்துக்குள்ள வந்து ஒரு 4 டாஸ்மாக் ஷாப் குளோஸ் பண்ணிருவாங்க. இதுதான் வந்து பாஸ்ட் கவர்மெண்ட்ல நடந்தது. இதுக்கு முன்னாடி நடந்தது. இதுக்கப்புறம் அந்த மாரி நடக்காத மாரி அத என்ஷூர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம பெரிய பொசிஷன்ல இருக்கப்ப எல்லா நியூஸுமே நம்மளுக்கு வந்து சேருமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெரியாது. அப்ப அது தெரியிற அளவுக்கு நம்மளோட உளவுத்துறை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால இந்த 717 மதுக்கடைகள் மூடுனது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து கன்டின்யூ ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நான் நானும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பா நானும் வந்து தமிழக மக்கள் கட்சியோட தலைவர் திரு சிஎம் விஜய் கிட்ட வந்து கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே ஒரு நல்ல விஷயத்த பண்ணாங்கன்னா, அது ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணுவாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஆட்சி முடிஞ்சு டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அத ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனா விஜய் ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. எப்படின்னா, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம்லாம் இன்னைக்கு காலையில வந்து எல்லாருக்குமே வந்து அந்த மாணவர்களுக்குலாம் வந்து ரூ. 1000 வந்து அவங்களோட அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருச்சு. ஸ்டாப் பண்ணல. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து மகளிர் உரிமை தொகையும் வந்து ஒரு ரீமாடிஃபை பண்ணி நான் திருப்பி என்னங்கிறத அனவுன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். யாருமே பண்ண தமிழக அரசியல்ல இந்த மாரிலாம் எப்பவுமே நடந்ததே இல்ல. இன்னொருத்தவங்களோட பண்ற விஷயத்த நானும் நானும் பண்றேன் அப்படின்னு பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு, விஜயால தான் எல்லாருமே வந்து சிஎம் விஜய்னால தான் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லா யங்ஸ்டருமே வந்து பாலிடிக்ஸ்னா என்னங்கிறத பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. பாலிடிக்ஸ இப்ப ஃபாலோ பண்றாங்க. எனக்கு சின்ன எ எ என்ன என்ட்ட நெறைய பேர் வந்து டவுட் கேட்பாங்க. அதில நான் என்ன 2கே கிட்ஸ்லாம் வந்து டவுட் கேட்டாங்க. என்ன டவுட் கேட்டாங்கன்னா, ஃப்ளோர் டெஸ்ட்னா என்ன? அது சட்டசபையில பெரும்பான்மை நிரூபிக்கிறதுனா என்ன? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, கொறடான்னா என்ன? கொறடா வந்து என்ன பண்ணுவாங்க? அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் அதுக்கப்புறம் சட்டசபையில நடக்கிறது வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றது, அது எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாரி ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்னு என்னன்னா, விஜய் வந்து சிஎம் விஜய் வந்து சட்டசபையில வந்து எல்லாத்தையும் வந்து டைரியில வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் நம்ம எந்த இதுலயுமே நம்ம வந்து பார்க்காத விஷயங்கள். இதுவும் ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நேத்து அறுதி பெரும்பான்மை வந்து விஜயோட கவர்மெண்ட் வந்து நிரூபிச்சுட்டாங்க. ஆக்சுவலா 1 சீட் கிடைக்குமா? 2 சீட் கிடைக்குமா? யாரும் அத சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நெனச்சோம். கடைசில பார்த்தா அதிமுகவே 2ஆ உடைஞ்சு வந்து அ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி கடைசில 144 எம்எல்ஏவோட அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து வின் பண்ணிட்டாங்க டிவிகே. இதுவும் ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இதுவரைக்கும் நான் என்னோட லைஃப் டைம்ல நான் பார்க்காதது என்ன அப்டின்னா, ஒரு ஆளுங்கட்சி தலைவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர்களோட வீட்டுக்கெல்லாம் போயி அவங்கள்ட்ட போய் மரியாதை நிமித்தமா சந்திச்சது, ஆலோசனை பண்ணது. இல்ல அவங்கள்ட்ட வந்து பிளெஸ்ஸிங் வாங்குனது, எல்லார்ட்டயும் நல்லா பேசுனது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து கன்டின்யூ ஆகணுமா அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். நீங்க இத பத்தின ஃபீட்பேக் வந்து சொல்லுங்க. என்னதான் உங்களுக்கு இதெல்லாம் இருந்தாலும், இத பத்தின என்ன ஃபீட்பேக்ன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன டாபிக்க பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லுங்க. நான் ஒரு டாபிக் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த டாபிக் வந்து என்னன்னா, விஜயோட அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி. அவர் யாரு? அவர் என்னெல்லாம் பண்ணாரு? அத பத்தி தான் அடுத்த வீடியோல பேசப் போறேன். என்னோட வீடியோல வர அ நியூ அ என் வீடியோல வர நியூஸஸ் பிளஸ் வந்து என்னோட வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ டேஸ். தேங்க் யூ